welcome to my channel. என்னோட பேர் ஆர்த்தி. ரொம்ப நாள் அப்புறம், அதாவது பல வாரம் அப்புறம் நான் உட்காந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து நான் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு எனக்கு நானே மென்டலா ப்ரிப்பேர் ஆகி இப்போ மணி 8:30. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க ரெக்கார்ட் பட்டன் அமுக்குறேன். ஸோ இன்னைக்கு இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போகிறோம். எனக்கு இப்போ லைட்டாக படப்படன்னு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இந்த நர்வஸ், அந்த ஸ்டேஜ் ஃபியர் மாதிரி இருக்கு. அதை குறைக்கிறதுக்காக யூஸ்வலான ஒரு ஹால் எடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம கண்டென்ட் ரிலேட்டடா அடுத்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு பியூட்டி மேக்கப் அது சம்மந்தப்பட்ட ஹாலா இருக்க போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மேக்கப் அப்படின்னே நிறைய இருக்காது, பட் ஆனால் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு தேவையான ஐட்டம்ஸும் நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கேயும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு மேக்கப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஃபுல் பேஸுமே புதுசா வாங்கின ஐட்டம்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ணது. எனக்கு தெரியல, எனக்கு அவுட்லுக் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் போட்டுட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக், காசு வேஸ்ட் பண்ணிட்டோமோ, சரியில்லையே, நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ ஓவராலா ஒரு அவுட்புட் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு. இது என்னோட அப்கமிங் நைக்கா ஹாலில் போடுறதுக்காக, அதுக்காக வாங்கின ஐட்டம்ஸ் இப்போ அப்கமிங் நைக்கா ஹாலில் நான் போடுறேன். இப்போ நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டனால அதோட ரிவ்யூவோட சேர்த்து வரும். ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணுங்க. அது எந்த மாதம் வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. மேக்கப் எப்படி இருக்கு, நான் ரொம்ப நாள் அப்புறம் என்னோட ஃபுல் ஃபேஸ் மேக்கப் சொல்லுவாங்க, ஃபுல் கிளாம் மேக்கப், அந்த மாதிரி லென்ஸ் வச்சிருக்கேன், லேஷஸ் வச்சிருக்கேன். நான் லேஷஸ் கடைசியாக வச்சு எப்போ பார்த்தீங்க, இன்னைக்கு ஃபுல் கிளாம்ல இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. கண்ணே பொம்மையோட கண்ணு மாதிரி இருக்கு எனக்கு அந்த கிளிட்டர்ஸ்லாம் வச்சோடனே. லிப்ஸ்டிக் மேக்ல இருந்து மஹாகனி அப்படின்ற லிப் லைனர், அடுத்து உள்ள லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக் ஸ்மாஷ் பாக்ஸ்ல இருந்து டிரைவர் சீட் அப்படின்ற ஷேட் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஹாலுக்கு போகலாம், என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இந்த சுகர் பாப் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன கலெக்ஷன்ஸ்ல இருந்து கொஞ்சம் வாங்கினேன். இது இந்த 3 ஐட்டம் வாங்கினேன். ஒன்னு காஜல், ஐப்ரோ பென்சில், அடுத்து மஸ்காரா. இது 3 வாங்கியிருக்கேன். இது பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. என்னோட நெயில்ஸ் விட்டுருங்க, எப்பயுமே என் நெயில்ஸ் லாங்கா ஏதாவது புதுசா பாலிஷ் வச்சிருப்பேன். இப்பதான் நேத்து நைட்டு தான் பிச்சேன். ஐ மீன் அந்த இதெல்லாம் பிச்சு நெயில்ஸ் கட் பண்ணிட்டேன். அதனால அது ஜெல் பாலிஷ்ல ரெக்கவரிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அதனால அதை பார்த்து பயந்துறாதீங்க. இதுதான் அந்த காஜலோட பேக்கேஜிங். நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு. நல்லா ஒரு சார்கோல் பிளாக் மாதிரி இன்டென்ஸான ஒரு பிளாக். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மஸ்காரா. இதோட வாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது வால்யூமைசிங் மஸ்காரா, லாஷ் டிஃபைனிங், ஸ்மட்ச் ப்ரூஃப், பாரபன் ஃப்ரீ, இன்டென்ஸ் பிளாக், வாட்டர் ரெசிஸ்டன்ட். வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஸோ அதனால நான் யூஸ் பண்ணுவேன். இதோட வாண்டே டியர் டிராப் ஷேப்ல இருக்குல்ல, இந்த ப்ளூ மட்டும் கொஞ்சம் டார்க் ப்ளூவா இருக்கு. இது ஐப்ரோ. இதுக்கு இந்த ஷேட் வால்நட் அப்படின்ற ஷேட், டார்க் பிரவுன் மாதிரி. ப்ராடக்ட் ரொம்ப ட்ரையா இருக்கு. மேபி மேல அந்த டாப் கோட் மட்டும் அப்படி இருக்கா தெரியல. இதுதான் அந்த டார்க் பிரவுன் ஷேட். ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த ஐப்ரோ இது பென்சில் இருக்கு, இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஸ்பூலி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ராடக்ட் ட்ரையா இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சில் தான் நான் இன்னைக்கு எனக்கு யூஸ் பண்ணேன். இது மேக்ல இருந்து லைட் ப்ரௌன்ல ஒரு டார்க் ப்ரவுன் ஷேட்ல. அது ரொம்ப நேச்சுரலான, இந்த மாதிரி பென்சில்லாம் ரொம்ப நேச்சுரலான ப்ரோ டிஃபைன் பண்ணி கொடுக்கும். ரொம்ப டே ஓல்டா இதுவா இருக்காது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நாட் குட். அடுத்து லேஷஸ் எடுத்திருந்தேன். இந்த லேஷஸ் இருக்கு இல்லையா, இந்த பார்பி டாலுக்கு வைக்கிற மாதிரி லேஷஸ். இது ஐ மேஜிக் ப்ரொஃபஷனல்ல இருந்து வாங்கினது. அந்த நம்பர் L04. நான் L01 வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் இப்போ போட்டிருக்கிறது இது கிடையாது, இது இப்போ புதுசா வாங்கினது இன்னொன்னு. இதுல 2 லேஷஸ் யூஸ் பண்ணிட்டேன். இது நல்லா இருக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப பெருசா விஸ்பியா போல்டா இல்லாம இது கொஞ்சம் அதை விட நேச்சுரலா இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். இது பர்சனலா நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லேஷஸ் ஹைலைட் நல்லா இருக்குல்ல. ஹைலைட் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கனால அந்த குளோவா இருக்கு. அடுத்து இன்னைக்கு வச்சிருக்க லென்ஸ். இந்த லென்ஸ் அக்வா கலர்ல இருந்து வாங்குது. இப்ப லாஸ்டா ஒரு அக்வா கலர்ல ஒரு இது வாங்கி ட்ரை பண்றேன் அப்படின்னு. அந்த ஷேட் ஸ்டார்மி கிரே. அது காலியா போச்சு.
அது சூப்பரா இருந்தது. அந்த வீடியோலயே நான் எடிட் பண்ணும்போது பாக்குறேன் அது ரொம்ப நேச்சுரலாவும் இருந்தது. பட் ஆனாலும் வந்து அந்த லென்ஸ் வச்சது ஒரு மாதிரி அழகா இருந்தது. அதனால அதுலயே வந்து இன்னொரு இதை ட்ரை பண்ணேன். இதுவும் வந்து கிரே தான். இது வந்து ஸ்பைசி கிரே. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அது கொஞ்சம் நேச்சுரலா இருந்தது. இது அதை விட கொஞ்சம் தெரியுது இது லென்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. சோ அந்த ஸ்பைசி கிரே வாங்கினேன். இப்ப நான் போட்டிருக்கேன் இல்லையா அது. அடுத்து இன்னொன்னு வந்து ஃபிளர்ட்டி ப்ளூ அப்படின்ற ஷேடும் வாங்கினேன். ஏன்னா கிரே வந்து நிறைய பேர் வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. மெயினா மீடியம் டு டஸ்கி ஸ்கின்ல இருக்கிறவங்க ரொம்ப பேய் மாதிரி இருக்குமோ அப்படின்னு. பட் இந்த பிராண்ட்ல எனக்கு வந்து அந்த அந்த ஒரு எஃபெக்ட் இல்லை. லைக் ஒரு மாதிரி பூனை கண்ணு மாதிரி பேய் கண்ணு மாதிரி இல்ல. எனக்கு வந்து அந்த ரிசல்ட் பிடிச்சிருக்கு. அதனால வந்து அப்ப இவங்க கிட்ட ப்ளூ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிளர்ட்டி ப்ளூ அப்படின்ற ஷேட் வாங்கினேன். இந்த ப்ளூ வந்து அப்படியே ரொம்ப எலக்ட்ரிக் ப்ளூ மாதிரி இல்லை. இன்னும் நான் இதை வச்சு ட்ரை பண்ணல. அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இதை வந்து வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இன்னைக்கு வந்து இந்த கிரே எனக்கு பிடிக்கும் இல்லையா, அதனால இதை வச்சு பார்த்தேன். இது சூப்பரா இருக்கு. இந்த ப்ளூ வந்து நெக்ஸ்ட் வீடியோல வச்சு பார்க்கலாம். அப்படியே ஒரு கலரா வந்து இந்த பிராண்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து 5 பேர் வரும். இது எவ்ரிடே லென்ஸ் மாதிரி. இப்போ நான் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ எடுக்கிறேன், இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வீடியோ எடுக்கிறேன். அப்போ நான் லென்ஸ் போட்டா போதும். போன பேட்ச் நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது கூட நான் லென்ஸ் போடல. எப்பயாவது தான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணிட்டு ப்ரெசென்டபிளா உட்காந்துருக்கேன். ஸோ அந்த இதுக்கு ஒன் டே லென்ஸ் எனக்கு வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். ஒரு கலருக்கும் வேரி ஆகுது. 400க்கும் இருக்கு, 560க்கும் இருக்கு. அந்த மாதிரி பார்த்து இருக்கு. ஸோ நீங்க எடுக்கிற கலர் பொறுத்து. இது 2 லென்ஸ் பேக் வாங்கினேன். அப்புறம் இன்னொன்று வந்து அந்த ஸ்டார்மி கிரே காலி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதையும் வாங்கினேன். அதோட பேக்கெட்டை காணும், எங்க வச்சா தெரியல. ஸோ அதையும் நான் வந்து இந்த வாட்டி ஸ்டாக் அப் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பிளம்ல இருந்து இந்த மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்தேன். இது வந்து எனக்கு வந்து பிஆர்ல வந்துச்சு இது. பட் ஆனால் அதை நான் தொலைச்சிட்டேன். பட் எனக்கு இதோட ஃபார்முலா பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு இதுல 2 ஷேட் மட்டும் வாங்கினேன். ஒரு ஷேட் வந்து கேரமெல்லோ 129, இன்னொரு ஷேட் வந்து கிரேப்ஃபுல். ஆமா நினைக்கிறேன். இன்னொரு ஷேட் நேம் வந்து கிரேப்ஃபுல் 125. இந்த 2 ஷேடு வாங்கினேன். ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இதுல நிறைய நியூட் ஷேடும் இருந்தது. நான் இந்த கோரலி ஷேடும் இந்த லைட் மாவிஷ் பிங்க் ஷேடும் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த கோரல் ஷேட், இது அந்த பிங்க் ஷேட். இந்த கோரல் ஷேட் வந்து நீங்க பிளைனா இது மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். லிப் லைனர் அதெல்லாம் தேவையில்லை. இந்த பிங்க் ஷேட் வந்து நான் இப்போ லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி லிப் லைன் பண்ணிட்டு இது பண்ணணும். எனக்கு லிப்ஸ்டிக்கே வந்து நேர்ல கிட்ட பார்க்கும்போது ஓகேவா தெரியுது பிளெண்டிங்லாம். பட் ஆனால் கேமரால பார்க்கும்போது அது லைட்டா ஆடா தெரியுது. கண்ணாடியில பார்க்கும்போது கூட எனக்கு வந்து ஓகே, லிப்ஸ் வந்து அந்த பிளம்பியா தெரியும்ல அந்த மாதிரி இருக்கு. கேமரால வந்து அது லைட்டா எனக்கு தனியா தெரிகிற மாதிரி இருக்கு. தெரியலையே என்னன்னு. லென்ஸ் வேற வச்சுட்டு சரியா கண்ணும் தெரியாதா, அதுக்கு அப்போ வந்து இப்படிதான் இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஃபெவிகால்ல இருந்து இந்த க்ளூ ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டேன். சிங்கிள் பேக் தனியா வரும், தனியா வாங்கிக்கலாம். பட் ஆனா அமேசான்ல வந்து மினிமம் 2 குவான்டிட்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அப்புறம் நான் அதை ஆர்டர் போட்ட அப்புறம் தான் தெரியுது எனக்கு டெலிவரிக்கே வந்து 200 ருபீஸ். இது 2 பேக் சேர்த்து 200 தான். 200ஓ 250ஓ தான். டெலிவரிக்கு ஒரு 200. ஸோ டோட்டலா 450 நான் பே பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அதை நான் வந்து கவனிக்கல. எனக்கு மோஸ்ட்லி வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் இருக்கும். பட் ஆனால் 200 ரூபா டெலிவரி நான் பார்க்கல. இல்லைன்னா நான் வேற செல்லர் கிட்ட கூட போட்டிருப்பேன். இதை ஒன்று வாங்கினேன். இது எதுக்கு அப்படின்னா இது லைட்டா ஒரு கான்ட்ரவர்சியா வர வாய்ப்பு இருக்கு. பிரைட்ஸுக்கு போகும்போது க்ளூ ட்ராப்ஸ் நிறைய ரீல்ஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்துப்பீங்க. நெத்தி சுட்டி ஃபிக்ஸ் பண்றதுக்கு, ஜுவல்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அண்ட் வாட் நாட் நிறைய இதுக்கு யூஸ் பண்றாங்க. வாமையால இதே மாதிரி க்ளூ ட்ராப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது 120 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச்ல தான் இருக்கு. 120 க்ளூ ட்ராப் ஃபார் 240 ஏதோ ஒன்று எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அது ஓகே ரேட் அவ்வளோதானா அப்படின்னு நான் வாங்கினேன். வாங்கி அதில் இந்த ஒரு குட்டி ஸ்கொயர் ஷீட் மட்டும் கட் பண்ணி நான் வந்து என்னோட கிட்ல வச்சுக்கிட்டேன். நான் அதுல இருந்து ஆல்மோஸ்ட் நிறைய பிரைட்ஸ்க்கு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதை வேலையே செய்யல, ஒட்டவே இல்லை. நான் அங்கே போய் கடையிலேயே கேட்டேன், இது வந்து என்ன ஒட்டவே மாட்டேங்குது வேஸ்ட் அப்படின்னா, இல்லை இது ஆக்சுவலி எப்படி யூஸ் பண்ணோம்னா அங்கே டிக்கால ஒட்டுறீங்கன்னா அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த டிக்கா, அப்பதான் அது க்ளூ ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது அந்த மாதிரி வந்து ஒன்று சொன்னாங்க. ஓகே நம்மளுக்கு தான் தெரியல போல அப்படின்ட்டு நெக்ஸ்ட் அதையும் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது போட்ட மேக்கப் அவ்வளோ ஒரு 2 hours போட்டு மேக்கப்பை அந்த இடத்துல மட்டும் ரப் பண்ணிட்டு அந்த க்ளூ ட்ராப் ஒட்டி வைக்கிறோம். ஓகே ஃபைன், அதை ஒட்டுறதுக்காக ஒட்டிட்டோம். அது வந்து அப்பயும் ஒட்ட மாட்டேங்குது. இப்போ வந்து டிக்கா மூவ் ஆகுது அப்படின்னா அங்க மட்டும் மேக்கப் இல்லாம ரவுண்டா தெரியுது, ரொம்ப ஆடா. அண்ட் இன்னொன்னு வந்து அந்த க்ளூ ட்ராப் ஒட்டும் போதும் அது நம்ம கையோடய சேர்த்து ஒரு மாதிரி கிளம்ப் ஆகி வந்துருது. அது ரவுண்டா அங்க
இடத்துல ஒட்ட மாட்டேங்குது. நான் நிறைய வாட்டி ஜுவல்ஸ் ஃபிக்ஸிங்க்கோ இல்லைனா வந்து டிக்கா ஃபிக்ஸிங்க்கோ ட்ரை பண்ணிட்டேன், செட்டே ஆகல. எந்த டிக்காவும் இது வரைக்கும் அந்த க்ளூ ட்ராப் வச்சு ஒட்டினதே கிடையாது. ஜுவல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு நிற்கும். லைக் ஒட்டின உடனே அந்த ரீல்ல காட்டுவாங்க இல்லையா ஒட்டுது அப்படின்ட்டு, அந்த டைம்ல மட்டும் ஒட்டும். கொஞ்ச நேரத்துல பிரைடு இப்படி இப்படி நடந்து போறது இல்லைன்னா ஸ்டேஜுக்கு ஏறுறாங்க அப்படின்னா அந்த இது திருப்பி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு அது வந்து லைக் கிளிக் பேட் மாதிரி இருந்தது. என்னடா பிரைடு வந்து கேட்பாங்க எனக்கு இதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு ரொம்ப ஆடுது ஜுவல் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லும்போது நம்ம ஒட்டுற மாதிரி ஒட்டிட்டு கொண்டாச்சு ஆடுச்சுன்னா அது நம்மளுக்கே அவங்க நம்மளை வந்து பண்ணித்தர சொன்னாங்க, நம்ம பண்ற மாதிரி பண்ணிட்டு ஏமாத்திட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் நான் வந்து இதை வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் ஹெவி டியூட்டி அப்படின்னு சொல்லலாம், நல்லா திக்கா இருக்கும் இதோட க்ளூ ட்ராப்ஸ். இது வரைக்கும் நான் இதை ஒட்டி எந்த இடத்துலயும் அந்த மாதிரி கிளம்பா என் விரலையே ஒட்டி வந்தது கிடையாது. ஜுவல் ஃபிக்ஸிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. டிக்கா ஃபிக்ஸிங்க்கு சம்டைம்ஸ் திஸ் மே நாட் ஒர்க். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, முந்தி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிக்கா ஃபிக்ஸிங்க்கு ஸ்டிச் தானே பண்ணோம், அதையே பண்ணலாம். இந்த மாதிரி ஷார்ட்கட் அந்த க்ளூ ட்ராப் வைக்கிறது சீக்கிரமா வேலை முடிக்கிறதுலாம் வேண்டாம். அந்த மாதிரி ஷார்ட்கட்ல போய் தான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பட் ஆனால் இது ஜுவல் ஃபிக்ஸிங்க்கு ஓகே, டிக்கா ஃபிக்ஸிங்க்கு ஓகே. எதுக்காவது ஒரு இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது என்னோட கிட்லயும் வச்சிருக்கேன். புதுசா கோர்ஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா இப்போ புது பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன க்ளூ ட்ராப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அடுத்து ஓசஸோட ஷைன் ஸ்ப்ரே வந்து ஸ்டாக் பேக்கப் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இது வந்து சீக்கிரமா காலி ஆயிடுது. அடுத்து மாமா அர்த்ல இருந்து நரிஷிங் நேச்சுரல் லிப் சீக் அண்ட் ஐ டென்ட் வந்து எடுத்திருந்தேன். இதோட ஷேட் வந்து ரோஸ் பிங்க். இது வந்து கொஞ்சம் நல்லா டார்க்கான கலர். இந்த மாதிரி இது வந்து ஒரு லைட் டிண்ட் தான். இதுல மற்ற 2 கலர்ஸ் எனக்கு ஆல்ரெடி வந்திருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால ஓகே இதில் ஒரு டார்க் கலரும் வாங்கலாம் அப்படின்னு வாங்கினேன். இது ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கு அண்ட் இதுல ஒரு குட்டி மிரரும் இருக்கு. இது வந்து நீங்க சேம் இது ஒன்று வாங்கினீங்கனாலே லிப்ஸு ஐஸு அண்ட் உங்க சீக்ஸ்லயும் லைட்டா நீங்க வந்து டேப் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் லைக் ஸ்கின் லைக் மேக்கப் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆப்டா கரெக்டா இருக்கும். நீங்க எதிர்பார்க்குற லுக் வந்து கொடுக்கும். இதுவா வேற என்ன எல்லாம் சொல்லிட்டேன். அடுத்து வந்து இந்த குட்டி ஜார் வந்து வாங்கினேன் அமேசான்ல. இது வந்து அக்ரிலிக் ஜார்ன்னு சொல்லுவாங்க. இது 5 ml இந்த மாதிரி ஏர் டைட் ஜார். இது நான் வந்து டிரான்ஸ்பரண்டா வேணும்னு எடுத்திருக்கேன். இதுல நிறைய இது வந்து பிளாக் கலர் கேப்போட இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும், கலராக கூட இருக்கும். நான் வந்து டிரான்ஸ்பரண்டா வேணும்னு எடுத்தேன். இது உள்ள வந்து உங்களுக்கு அந்த ஏர் டைட் லிட்டும் இருக்கும். இது குவான்டிட்டி 5 ml. இதை நான் மெயினாக எதுக்கு எடுத்தேன்னா, இப்போ நான் வந்து பிரைட்ஸ் புக்கிங் போகும்போது ஊருக்குலாம் போறேன் இல்லையா, அப்போ வந்து பிரைடோட கிட்டே பெருசா இருக்கும். இதுல வந்து என்னோட டாய்லெட்ரிஸ் என்னோட மேக்கப் நான் யூஸ் பண்ற பொருள் அதையும் வந்து எடுத்துட்டு போகணும்னா அது இன்னொரு இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஒன்று கூட போடலன்னா எப்படி நான் கீழே. ஸோ அதுதான் என்னோட என்னோட மாய்ஸ்சரைசிங் க்ரீமு இல்லை ஏதாவது ஒரு பவுடர்ஸோ ஏதாவது ஒன்று போட்டுக்கிறதுக்காக இது வந்து வாங்கினேன். ஸோ அதனால வந்து என்னோட டாய்லெட்ரி பேக் வந்து என்னோட பவுச் ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லாமே சேர்த்து ஷவர் ஜெல், மாய்ஸ்சரைசிங் க்ரீம், ஹேண்ட் க்ரீம், அடுத்து ஃபேஸ் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக. அப்புறம் மேக்கப் ரிமூவ் பண்ணுறது, ப்ரஷ்ஷு, அது இது. ஸோ எனக்கே ஒரு அவ்வளோ இது இருக்கும்போது திருப்பி துணி அதெல்லாம் எடுத்து வைக்கும்போது லக்கேஜ் வந்து எகிரிடும். அதனால நான் வந்து இந்த ஜார் வாங்கினேன். இது வாங்கினதுலேருந்து இட்ஸ் லைக் லைஃப் சேவிங். இதில் போட்டு இது ஆக்டேட்டட்னால உங்களுக்கு லீக்கும் ஆகாது. வெரி கன்வீனியன்ட். இப்போ அவுட் ஸ்டேஷன் ஒரு பிரைட் போகும்போது நான் இந்த மாதிரி ஜார்ஸில் தான் போட்டு எடுத்துகிட்டு போனேன். என்னோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம், பவுடர்ஸ் அந்த மாதிரிலாம் இதில் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். இட்ஸ் வெரி நைஸ். நீங்கள் வந்து நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி ட்ரிக் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்னொன்று என்ன வாங்கினேன் அப்படின்னா ஸ்குவீஸ் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி ஐ ட்ராப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டில். இது வந்து லிஸ்டிங்ல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் கேப் இருந்தது, அதனாலதான் ஓகே பார்க்க நீட்டா இருக்கு அப்படின்னு எடுத்தேன். இது வந்து நான் மெயினா எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா சேம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம், இந்த லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நான் எனக்கு பர்சனலா போடுற மேக்கப்ல மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பாட்டில் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஷவர் ஜெல் இதுல போட்டுக்கலாம், ஃபேஸ் வாஷ் இதுல வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து 10 ml பாட்டில், இது 5 ml பாட்டில் அண்ட் 15 ml பாட்டில் ஒன்று இருந்தது. இது 3 சேர்த்து நான் கீழே போட்டிருப்பேன், சேர்த்து வரும். இதுல வந்து குட்டி ஃபனலும் சேர்த்து கொடுப்பேன் அப்படின்னாங்க, ஆனா அது வரல. இதுதான் இது. எனக்கு ப்ளூ கலர் கேப் வந்தோடனே ஐ வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டட். ஏன்னா இது பாக்குறதுக்கு லைட்டா வந்து சீப்பா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஒயிட் கலர்னா கூட பரவாயில்ல. ஏன் எல்லாமே கீழே போட்டுட்டே இருக்கேன்.
ஸோ இதில் வந்து பாடி மாய்ஸ்சரைசிங் லோஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து பெரிய பாட்டிலில் போட்டுக்கிட்டு குட்டி பாட்டிலில் வந்து என்னோட ஃபேஸ் க்ரீம் அந்த மாதிரி தனித்தனியாக நான் வந்து டீபாட் பண்ணி வச்சேன். அதை வந்து எனக்கு கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் வெயிட்டும் வந்து நிறைய ஏறலை. எனக்கும் வந்து ட்ரெயினில் வந்து சடனாக எனக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னா ஒரு பெரிய டியூப் பேக்ல இருந்து எடுத்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக அப்படின்னு போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. இதுல வந்து நாசில்ல ஓட்டை கிடையாது, நம்ம தான் ஓட்டை போடணும். அதை நான் வந்து டீபாட் பண்ணும்போது வெளியவே வரல, வேஸ்ட் தான். நான் இன்னைக்கு 5 o'clock வீட்டுல இருந்து கிளம்புறேன், எனக்கு ட்ரெயின் இருக்கு, நான் மதியம் 2 மணிக்கு உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் ஃபுல்லா பாட்டில போட்டு. வெளியே வரவே இல்லை, போச்சு வேஸ்ட் தான் போல. இவ்வளவு நேரம் ஒரு 1 hour நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் யோசிச்சேன், ஓகே இதுல ஓட்டை போடணும் அப்படின்ட்டு பின் வச்சு ஓட்டெல்லாம் போட்டு நான் ஸ்டார்டட் யூசிங். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து டிராவல்லாம் பண்றீங்க அப்படின்னா மெயினா இதை வந்து நான் முந்தி எப்போ வந்து இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல இந்த ஃபாரின் யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போது அந்த லிமிட் இருக்கும் இல்லையா, இவ்வளவுதான் எடுத்துட்டு போகணும், மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி என்னென்னமோ சொல்லுவாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி டீபாட் பண்ணி எடுத்துட்டு போவாங்கன்னா, லைக் ஒரு 3 day ட்ரிப்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு போங்க அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அங்க பார்த்து வந்த ஐடியாஸ் தான் இதெல்லாம் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.